ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கிளின்னு கிளிக்கிறாரு. அதுக்கு ரீசன் யாருன்னு பாத்தீங்கன்னா கமருதீன் அவர்கள் தான். கமருதீன் தான் வந்து இந்த வாரம் வாட்டர் இன்சார்ஜ் ஹெல்ப்பர் வந்து நம்ம சபரிமலை. எனக்கு தெரிஞ்சு தப்புலாம் சொல்ல முடியாதுங்க. அவரு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு 3 நாளா அவர் தான் வந்து ஃபுல்லா பாத்துட்டு இருந்தாரு. எல்லாருக்கும் வந்து வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாரு. கமருதீன் வந்து அந்த அளவுக்குலாம் எதுவுமே பாத்துக்கல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சும்மா வந்து வீட்டுல சுத்திட்டு இருக்காரு. அரோரா கிட்ட பேசுறாரு, அதுக்கப்புறம் ஆதிரே கிட்ட பேசுறாரு. இப்படிதான் வந்து பேசிட்டு ஜாலியா டைம் பாஸ் பண்ணி சுத்திட்டு இருக்காரு. அது இல்லாம ரேம்ப் வாக் பண்ணிட்டு இருக்காரு. அப்சரா இவரு, அதுக்கப்புறம் சுபிக்ஷா இவங்க கிட்ட தான் வந்து இவர் பேசிட்டு அப்படியே சுத்திட்டு இருக்காரு வீட்டுல. இவர் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட போயிட்டு வாட்டரை வந்து செக் பண்ணதே கிடையாது. தண்ணி வரும்போது யாராவது குரல் கொடுத்தாங்கன்னா அப்பதான் போயிட்டு தண்ணியை பிடிக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருந்தாரு. இதுதான் வந்து நம்ம ஆதிரா வந்து கிளின்னு கிளிக்கிறாங்க. நீங்க ப்ரோமோ 3ல பாத்துருக்க முடியும். ஆதிரா கேட்டாங்க, ஏங்க அது உங்களோட பொறுப்புங்க, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்க அதை கூட பாத்துக்க முடியல, அப்புறம் எதுக்கு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் வந்து அப்ப எந்த வேலையும் செய்யலன்னு சொல்ல வரீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கமருதீன் வந்து ஆதிரை கிட்ட சண்டைக்கு போறாரு. ஆதிரை கேட்டாங்க, ஏங்க முந்தினத்து ஃபுல்லா நான் வந்து முழிச்சிட்டு இருந்து பாத்துட்டு இருந்தேன் தண்ணி வருதா இல்லையான்னு சொல்லிட்டு, நீங்க அந்த பக்கமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை கேட்டாங்க. அது கரெக்டான கொஸ்டின். அதுக்கு கமருதீன் வந்து நேத்து வந்து நீங்க வந்து இங்க தண்ணி வருதா இல்லையான்னு பாத்துட்டு இருந்தீங்களா, நான் தானே ஃபுல்லா பாத்துட்டேன் அப்படின்னு கேட்கும்போது ஆதிரை கேட்டாங்க, அது என்னோட டியூட்டி கிடையாதுங்க, அது உங்களோட டியூட்டி. உங்களோட டியூட்டி நீங்க ஒழுங்கா பாருங்கன்றது தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுல பிக் பாஸ் இன்னொரு விஷயம் சொன்னாரு. அவர் தான் வந்து தண்ணி பிடிக்கல, நீங்க எல்லாம் ஏன் அதை கேட்க கூட மாட்டேங்கிறீங்க. அதாவது ஹவுஸ்மேட்ஸ் வந்து யாருமே வந்து அங்க தண்ணி காலி ஆகுது, தண்ணி ஏன் வரல அப்படின்றத பத்தி எதுவுமே வந்து நம்ம கமருதீன் கிட்டயோ இல்லைன்னா ஹெல்ப்பரா இருக்கா சபரி கிட்டயோ யாருமே கேட்கவே இல்லை. அதனாலதான் வந்து பிக் பாஸ் காண்டானாரு. எங்க அவங்களுக்கு பொறுப்பு இல்ல, ஓகே, நீங்க ஏன் வந்து கேள்வி கேட்கல, அது கூட பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தான் வந்து பிக் பாஸோட கேள்வியா இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எல்லாருமே வந்து தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மார்னிங் தண்ணியே சுத்தமா இல்ல, எல்லாரும் வந்து டிஷ்யூ பேப்பர்ல தான் தொச்சிக்கினாங்க. அந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது கூட யாருமே வந்து கேள்வி வந்து கேட்கவே இல்லை. அதனாலதான் பிக் பாஸ் காண்டானாரு. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் ஹவுஸ்மேட் எல்லாருமே வந்து நம்ம சபரியை தான் வந்து கேள்வி கேட்கறாங்க. சபரி வந்து கூலா ஹேண்டில் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எப்படிங்க தெரியும், அது நைட் டைம்ல வந்திருக்கு, நான் மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு என்னால எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்ல அவர்கிட்ட. அதுதான் வந்து பிக் பாஸும் சொல்றாரு. ஏங்க இது வரைக்கும் நடந்த 9 சீசன்ல இந்த சீசன் மாதிரி ஒஸ்ட் சீசன் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா வந்து யாருமே வந்து ஒரு பொறுப்பா இல்ல, யாருமே வந்து ஒரு விஷயம் வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க. இதுவே வந்து மத்த பிக் பாஸ்ல எல்லாம் என்ன நடக்கும்னா, நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா அந்த இடத்துலயே வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ். அவ்வளவு வந்து தீவிரமா வந்து அந்த டாஸ்க்கை வந்து பண்ணுவாங்க. இங்க அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாம் வந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் கண்டஸ்ட் நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இதனாலதான் வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் காண்டாயிட்டு நம்ம கமருதீனையும் சபரி வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. பட் ஆனா சபரியை கேட்கறதுல எனக்கு எந்த அர்த்தமும் இல்லாத மாதிரி தான் தோணுது. ஏன்னா சபரி வந்து எல்லா ஒர்க்கையும் அவரோட ஒர்க்கை அவர் கரெக்டா பண்ணாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சபரி தான் வந்து ஃபுல் டைம் வந்து அங்க இருந்தாரு, கேப்டன் மாதிரி அவர் தான் ஃபுல்லா உட்காந்து இருந்தார். பட் ஆனா நம்ம கமருதீன் வீட்டுல உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. இதுல முழுக்க முழுக்க தப்பு கமருதீன் மேலதான். அதனால வந்து எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. இன்னொரு விஷயமும் வந்து ஆதிரியை கேட்டாங்க. அப்ப வந்து கமருதீன் சொல்றாரு, நான் என் கண்ணை மட்டும் அங்க வச்சுட்டு தான் இருக்கேன், எப்ப தண்ணி வருது நான் பாத்துட்டே தான் இருக்கேன், அதனால நீங்க என்ன கேள்வி எல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆதிரை கிட்ட கமருதீன் சொல்லும் போது, ஆமா உங்க கண்ணு மட்டும் தான் அங்க இருக்கும், 10 நிமிஷத்துல தண்ணி வந்துடும், ஆனா நீங்க இங்க இருந்து அங்க பாத்துட்டே இருங்க, நீங்க போறதுக்குள்ள அங்க தண்ணி வந்து நிறுத்திடுவாங்க, அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க பார்த்து மட்டும் என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆதிரை கேட்டாங்க. ஆதிரை எல்லா விஷயத்திலயும் கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்களோட வியூ கரெக்டா, அவங்களோட பாயிண்ட் வந்து கரெக்டா இருக்கு. கமருதீன் வந்து எந்த ஒரு வேலையும் செய்யறது இல்ல. என்ன பொறுத்தவரை திவாகர் கிட்ட சண்டைக்கு போறாரு. அவர் சண்டை போடவும் வரல, சும்மா திவாகர் கிட்ட என்னன்னு கேட்டு மட்டும் தான் போறாரு தவிர வேற யாருக்கிட்டையும் அந்த அளவுக்கு பேசுறதுல, பொண்ணுங்கிட்ட மட்டும் ஜாலியா வந்து அட்டாச்சு இருக்காரு. இதுதான் உள்ள நடக்குது. கமருதீன் பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுக்காங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.